இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் பகுதியில் தமிழ் டு இங்கிலீஷ், அதாவது தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வில் see the first sentence. பறவைகள் கூட்டிலிருந்து இரை தேட பறந்து சென்றன. இப்போ இதை இங்கிலீஷில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறோன்னு பார்ப்போம். The birds flew away. பறந்து சென்றனன்னு வரும்போது flew awayன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். எங்கேருந்து பறந்து சென்றது? கூட்டிலிருந்து அப்படின்னு வரும்போது from the nest. கூட்டிலிருந்துன்றது தான் from the nest. இரை தேடன்னு இருக்கிறதுனால, தேடுதல்ன்ற வேர்டு இருக்கிறதுனால we are using the word in search of food. ஃபுட்னா இறை. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். இந்த வேர்ப் தமிழில் வேர்ப் கடைசியில் வருது, ஆனால் இங்கிலீஷில் வேர்ப் பிகினிங்லேயே வந்துடுது. ஸோ தமிழில் சென்டென்ஸ் எப்படி வருது? பறவைகள் கூட்டிலிருந்து இரை தேட பறந்து சென்றன அப்படின்னு வருது. அதே இங்கிலீஷில் எழுதும்போது எப்படி வருது? The birds flew away from the nest in search of food. ஸோ இப்படி தான் நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ செகண்ட் சென்டென்ஸ், இயற்கை வளமே ஒரு நாட்டின் பெரிய சொத்தாகும். இப்போ இயற்கை வளம்னா என்ன? நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல்னா இயற்கை, நேச்சர்னா இயற்கை, அதுலேருந்து நேச்சுரல்ன்ற வேர்டு வந்திருக்கு. நேச்சுரல் ரிசோர்சஸ் வளம் ஆர் த பிகஸ்ட் அசெட். அசெட்னா சொத்து, பிகஸ்ட்னா பெரிய. The biggest asset of a country. countryனா நாடு. ஸோ நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மாற்றும் போது the natural resources are the biggest asset of a country அப்படின்னு மாற்றணும். இப்போ தேர்ட் சென்டென்ஸ் ரொம்ப ஈஸி. சிறு துளி பெருவெள்ளம். அது ஒரு ப்ரோவர்ப், பழமொழி. அதை நம்ம இங்கிலீஷில் மாற்றும் போது எப்படி வரும்? ஸ்மால் ட்ராப்ஸ் மேக் அண்ட் ஓஷன் அப்படின்னு மாத்திரம். அதாவது பெருவெள்ளம்ன்றா நம்ம இங்கே ஓஷன் மாத்திரம். ஓஷன்னா சமுத்திரம்னு அர்த்தம், ஆனால் இங்கே நிறைய தண்ணி இருக்கிறதுனால ஓஷன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்மால் ட்ராப்ஸ் அதாவது சிறு துளிகள் மேக் அண்ட் ஓஷன், ஒரு ஓஷனை உண்டாக்குது. அதுதான், அப்படிதான் நம்ம இந்த சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்.